हाई फ्रेंड्स वेलकम टू विलेज स्टाइल चैनल इनकी நம்ம சேனல்ல கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கலாம் அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டையும் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் இது போல குட்டி குட்டியா கட் பண்ணும்போது தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நமக்கு நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும் தக்காளி வதங்கி வரும்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி வரதுக்காக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் நல்லா அந்த தண்ணி வற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரேவியை வந்து மேலே போட்டு அப்படியே நல்லா மூடி வச்சிடணும் எதுவுமே செய்யாமல் அதுக்கப்புறம் நம்ம என்ன மசாலாலாம் சேர்த்தோமோ அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடணும் அது அப்படியே கிளறாமல் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்